ப்ரோ பீகிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரீட் ப்ரோ. இப்ப புதுசா ஒருத்தவங்க டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிற பப்பீஸ் எப்பவுமே ஃபுல் பவர் பேக்டா இருப்பாங்க. ஒரு பப்பி கூட சிக்கா போயிட்டு உட்கார்றதோ டயர்டா போய் உட்கார்றதோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு இது வரைக்கும் வந்ததும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பப்பீஸ்க்கும் ஒரே மாதிரி தான், ட்ரை கலர் தான். இவங்களுக்கு எல்லாம் ப்ராப்பரான மார்க்கிங்ஸோட இருப்பாங்க ப்ரோ. ப்ரோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான ஒரு பிரீடு தான் ப்ரோ. ஸோ இவங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்பேஸ் தேவை, ஃபார்ம் லேண்ட் தேவைலாம் இல்லை. நம்ம ரொம்பவே ஹோம் ஃப்ரெண்ட்லி, அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரீடு தான். ஹாய் ப்ரோ, என் பேர் ஷாம. நம்ம இங்க சென்னை ராயப்பேட்டால இருக்கோம். நம்ம ஆல்ரெடி ப்ரோ பேஜ்ல வீடியோ போட்டிருக்கோம். நாங்கள் ஏஜென்ட் பால பிரெஞ்ச் புல்டாக் வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் வந்துட்டு நம்ம கிட்ட என்கொயரி பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பீப்புள் கிட்ட வந்துட்டு பிரெஞ்ச் புல்டாக் ப்ரைஸ் அண்ட் டீடைல்ஸ், அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி நம்மள கேட்டிருந்தாங்க. நம்மளும் அவங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுத்துருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 பப்பி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுல 2 பப்பி நம்ம சென்னையில இருக்கிறவங்களே வாங்கிட்டாங்க. இன்னும் 2 வந்துட்டு தஞ்சாவூர்ல ஒருத்தரும் விழுப்புரத்துல ஒருத்தரும் வாங்கியிருந்தாரு. சொன்ன ரேட்டுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி வாங்கிட்டாங்க. போட்டோனவே 1 வீக்லயே வந்துட்டு எல்லாமே புக் ஆயிடுச்சு, சேலம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பீகிள் பப்பீஸ் இருக்கு. ஆமாங்க ப்ரோ, நம்ம லாஸ்ட் டைமே நம்ம வீடியோல வந்து சொல்லியிருப்போம், மதர் கூட காமிச்சிருப்போம். நான் ப்ரோ கிட்ட சொல்றேன், அந்த வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல போட சொல்றேன், நீங்க அதையும் பாருங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பீஸ் இப்போ ரெடியா இருக்காங்க மூவ் ஆகிறதுக்கு. ப்ரோ பீகிள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரீட் ப்ரோ. இப்ப புதுசா ஒருத்தவங்க டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ரூமிங்கு அதுல எல்லாம் அவ்வளோலாம் நாலேஜ் இல்லாதவங்க, இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோட்லாம் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். பிளஸ் இவங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. நீங்க அடிக்கடி க்ரூம் பண்ணணும் அப்படின்லாம் செலவுலாம் வைக்க மாட்டாங்க இவங்க. நீங்க புதுசா டாக் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஏத்த ஒரு பிரீடு தான். நாட் ஓன்லி கிட்ஸ், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் ஆனவங்க எல்லாருக்குமே இவங்க ஃப்ரெண்ட்லி. இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரீட் ப்ரோ. நீங்க வந்துட்டு கூகுள்லயே போட்டு பாருங்க, இன்டெலிஜென்ட்டான ஒரு பிரீடு. ரொம்பவே நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிப்பாங்க, ஈஸியாவே அடாப்ட் ஆகிப்பாங்க ப்ரோ. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டான ஒரு பிரீடு தான் ப்ரோ. ஸோ இவங்களுக்கு வந்து லார்ஜ் ஸ்பேஸ் தேவை, ஃபார்ம் லேண்ட் தேவைலாம் இல்லை. நம்ம ரொம்பவே ஹோம் ஃப்ரெண்ட்லி, அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிரீடு தான். ரொம்ப காம்பேக்டா நம்மளுக்கு ஒரு கிரேட் இருந்தா போதும், லைக் ஒரு கேஜ் இருந்தா போதும். நம்ம இவங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேஜ்குள்ள வச்சு வளர்க்கறதால நீங்க தனியா ட்ரைனிங் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. நிறைய நாய்க்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அவங்கள ஃப்ரீயா விட்டுட்டு திடீர்னு அவங்க பையர்ஸ் கிட்ட போனோன்னே அவங்க வந்துட்டு நிறைய கத்துவாங்க, கூச்சல் போடுவாங்கன்ற கம்ப்ளைண்ட் வரும். பட் இவங்க எல்லாருமே இப்ப கிட்டத்தட்ட ஒரு நியூ பார்ன்ல இருந்தே ஃபுல்லா கிரேட் டென் தான் இவங்க. ஸோ நீங்க அதை பத்தி கவலைப்பட வேணாம். ரொம்பவே ஹைலி எனர்ஜெட்டிக்கான ஒரு டாக்ஸ். அதே சமயத்துல இவங்க ரொம்பவே புரிஞ்சு நடந்துப்பாங்க. இப்போ வந்துட்டு கிட்ஸ் கூட எப்படி ஃப்ரெண்ட்லியா விளையாடணும்னு அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெரிய மனுஷங்க கிட்ட, ஓல்டேஜ் பீப்புள் கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு காம்னஸா இருக்கணும்ன்றதையும் புரிஞ்சு நடந்துப்பாங்க. அது நீங்க வளர்க்குற விதம் தான். அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா ஒரு 1 இயர் கேப்ல வந்துட்டு ப்ராப்பரா வளர்ந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரீடாவே அவங்க வளர்ந்துருவாங்க உங்க கூட. ப்ரோ இவங்க எல்லாருமே ட்ரை கலர். பீகிள்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கலரு, அப்புறம் லெமன் கலரு, அப்புறம் மிக்ஸ் கலர்னு வாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கேசிஐ சர்டிஃபைட்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் ட்ரை கலர் பப்பீஸ் இருக்காங்க ப்ரோ. ப்ரோ மதர் ஃபாதர் 2 பேருமே ஷோ லைன்ல வர கேசிஐ பப்பீஸ். 2 பேர்கிட்டயுமே பேப்பர் இருக்கு. நம்ம கஸ்டமர் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு டீடைல்டா அதுவும் நம்ம வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடலாம். பப்பீஸ்க்கு பேப்பர் போடல. ஆமா, ஆனா மதர் ஃபாதர் 2 பேருமே ஜெனைன் பேப்பர் ஒர்க்கோட இருக்காங்க. ஆமாங்க ப்ரோ, மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மிக்ஸ் பேட்டர்ன் பப்பீஸ் தான் இப்ப அவைலபிள்ல இருக்கு ப்ரோ. லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு பிரெஞ்ச் புல்டாக் எப்படி இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு தரீங்க, உங்களுக்கு எப்படி கட்டுப்பாடு ஆகுது, நீங்க ஏதாவது மிக்ஸ் பிரீட் பண்ணீங்களா பக்கு கூடயோ இல்ல வேற ஏதாவது புல்லிஸ் கூட மிக்ஸ் பிரீட் பண்ணீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம எப்பவுமே பியூர் பிரீட் மட்டும் தான் டீல் பண்றது, பியூர் பிரீட் மட்டும் தான் மேட் பண்ணி செல் பண்றதும் கூட. நம்ம கிட்ட வந்துட்டு பிரெஞ்ச் புல்டாக் வந்து ஏன் நம்ம அவ்வளவு கம்மி பிரைஸ்க்கு கொடுத்தோம்னா, நம்ம எந்த ஒரு மிடில் மேனோ நடுவுல இல்லாம டைரக்டா நம்ம சேனலுக்கு வர கஸ்டமர்ஸ் கிட்டயோ பையர்ஸ் கிட்டயோ நம்ம டைரக்டா பேசுறதால தான் அந்த மாதிரி கம்மி ரேட்டுக்கு கொடுக்க முடிஞ்சது. இல்ல நம்ம ஒரு மிடில் மேனோ இல்ல புரோக்கரோ நடுவுல இருந்தாங்கன்னா அவங்களோட கஸ்டமர் பேஸுக்கு அவங்க சார்ஜ் பண்ணதான் செய்வாங்க. அது நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது. அவங்களோட பேஸ் அந்த மாதிரி, அவங்களோட கஸ்டமர் பேஸ் அந்த மாதிரி, அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1000-2000 எக்ஸ்ட்ரா வச்சு சொல்லுவாங்க. அதனால மார்க்கெட்ல பப்பீஸோட ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். நம்ம டைரக்டா பிரீடர் டு கஸ்டமர் டீல் பண்றதால தான் இந்த பிரைஸ்க்கு வருது.
உங்களுக்கும் அது பெனிஃபிஷியலா இருக்கு, எனக்கும் அது ஈக்குவலான பெனிஃபிஷியலா இருக்குது. அதனாலதான் நம்ம இந்த ஆமாங்க ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே தெரியும், இந்த பேட்ச்ல வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ப்ராப்பர் மார்க்கிங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் மார்க்கிங்ஸ் இல்லாம முதுகுல எல்லாம் ஒயிட் பேச்சஸ் வரக்கூடாது. பீகிளோட அனாட்டமியே அப்படிதான், ஸ்டாண்டர்டான ஒரு பேட்டர்ன்னா அப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு இங்க சாக்ஸ் ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பப்பீஸ்க்கும் ஒரே மாதிரி தான், ட்ரை கலர் தான். இவங்களுக்குலாம் ப்ராப்பரான மார்க்கிங்ஸோட இருப்பாங்க ப்ரோ. இவங்கலாம் வந்துட்டு ஸ்டாண்டர்டா என்ன மார்க்கிங்ஸ்ல இருக்கணுமோ அந்த கலர்ல தான் இந்த வாட்டி வந்திருக்காங்க. நம்மளுக்கு எந்த ஒரு மிஸ் மார்க்கிங்ஸோ அப்படிலாம் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பப்பி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு 38 days ஓல்டு பப்பீஸ். ஆமா, இவங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் 2 வாட்டி வந்துட்டு டிவார்மிங் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு 1 or 2 daysல வந்துட்டு உங்களுக்கு வேக்சினும் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ வரும்போது இவங்க எல்லாருமே வேக்சினேட்டட் பப்பீஸா இருப்பாங்க, ரெடி டு மூவ் டு நியூ ஹோம்ஸாவும் இருப்பாங்க ப்ரோ. எத்தனை பப்பீஸ் இருக்கு, எத்தனை மேல் ஃபீமேல் இருக்கு ப்ரோ? நம்ம கிட்ட டோட்டலா வந்துட்டு 5 பப்பீஸ் இப்போ அவைலபிளா இருக்காங்க ப்ரோ. அதுல வந்துட்டு 2 மேலும் 3 ஃபீமேலும் இருக்காங்க ப்ரோ. இப்போ நம்ம கையில வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் மேல் தான். பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ்லயும் சரி, 40 days ஓல்டு பேட்டர்ன்லயும் சரி எந்த ஒரு குறையும் இருக்காது, ப்ராப்பரா இருக்கும். இந்த ஃபேஸ் மார்க்கிங் கூட பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா, ஒயிட் அந்த நடுவுல வர லைன் கரெக்டா இருக்கணும் பார்ட்டிஷன். அது ரொம்ப எக்ஸஸாவும் போயிடக்கூடாது, ரொம்ப கம்மியாவும் இருக்கக்கூடாது. நீங்க ஃபாதர் மதர் உங்களுக்கு டீடைல்ஸும் அனுப்பிச்சு விடுறேன், அவங்களதும் பாருங்க. 2 பேருக்கும் வந்துட்டு மார்க்கிங்ஸ் அவ்வளவு சூப்பரா கரெக்டா இருக்கும் ப்ரோ. இவங்க எப்படி சொல்றது ப்ரோ, இவங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு ஓடி ஓடி இவங்க இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாடுக்கு ஓடி ஓடி ஒல்லி ஆயிடுவாங்க ப்ரோ. நீங்க இந்த பிரீடுக்கு இவங்கலாம் அவுண்டு பிரீடு, நிறைய நீங்க அதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. பீகல்னா வந்துட்டு அவுண்டு பிரீடு. இவங்க வந்துட்டு அந்த காலத்துல வந்துட்டு வேட்டைக்கு பயன்படுத்தினாங்க, முயல் வேட்டைக்கு, எலி வேட்டைக்கு ஃபார்மர்ஸ் வச்சிருந்த ஒரு பிரீடு தான். அதுல இருந்து கொஞ்சம் எவால்வ் ஆகி வந்ததாலதான் இவங்களுக்கு வந்துட்டு பீகில அவுண்ட்ல சேர்க்கறதுக்கான ஒரு நிலைமையில இருக்காங்க ப்ரோ. அதான் ப்ரோ, நம்ம கிட்ட இந்த 2 மேல் ஆல்ரெடி பாத்துட்டோம். இப்ப இவங்க 3 பேரும் வந்து ஃபீமேல். நான் இவங்களை ஒருத்தரா காட்டுறேன், நீங்களே பாருங்க. ஆமாங்க ப்ரோ, இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேலு, இத பாருங்க. இவங்க வந்துட்டு செகண்ட் ஃபீமேலு, அப்புறம் இவங்க வந்துட்டு தேர்ட் ஃபீமேல் ப்ரோ. 3 பேருக்கும் பாத்தீங்கல்ல மேல முதுகுல எல்லாம் எந்த ஒரு மார்க்கிங் ப்ரோ, செம்ம வாழு ப்ரோ. இவங்களுக்கு எப்படி சொல்றது, ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க ப்ரோ. நம்மளாலலாம் ஒருத்தரா வச்சு பாத்துக்கிறது ஈஸி. அவங்க நம்மளுக்கு கேட்டுப்பாங்க, சொல் பேச்சு கேட்டுப்பாங்க, நம்ம ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த 5 பேரையும் வச்சுக்கிட்டு இங்க பாருங்க எப்படி ஓடி வராங்க பாருங்க. யாராச்சும் புதுசா வராங்க அப்படின்னா எடுத்தோன்னே அக்ரெசிவ் காட்டாம ஃபுல் ஃப்ரெண்ட்லி. நம்ம ஃபாதர் அண்ட் மதர் எப்படி ஒரு கேரக்டரோ அதே கேரக்டர் அப்படியே பப்பீஸ்க்கு வந்திருக்கு. ஆமா ப்ரோ, ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க ப்ரோ. இவங்களுக்கு வந்துட்டு நம்ம இப்ப பீகிளோட இயர்ஸ் எல்லாம் பார்ப்போம், அவங்களோட அனாட்டமி பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாலோட எண்டுல மட்டும்தான் ஒயிட்டா வருமே. இந்த வால்ல ஃபுல்லா முதுகுல இருந்து வந்துட்டு பிளாக் கலர் வந்துட்டு எண்டுல ஒயிட் வரும். அதே மாதிரி கால் வந்து பாத்தீங்கன்னா சாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும் ப்ரோ. இது இப்ப மட்டும் இல்ல, இவங்க வளர வர இதுதான் பேட்டர்ன், இந்த பேஸ்ல தான் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இப்போ இவங்களுக்கு காதுலாம் பாத்தீங்கன்னா பீகிளோட அழகே அதோட காது தான் ப்ரோ. இங்க வந்து பாருங்க. ஆமாங்க ப்ரோ, ஃபேஸ் சைஸுக்கு இருக்கும் ப்ரோ காதே. ஏன்னா இது ஏன் இப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா அவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இப்படிதான் இருக்கும். ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த பேசில் அவுண்டா இருக்கட்டும், பீகிளா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். காலா இருக்கட்டும், அவங்களோட வாலா இருக்கட்டும். இதோ இந்த காது பாருங்க எவ்வளவு லென்த்தா இருக்கு பாருங்க, கியூட்டா இருக்கும் ப்ரோ. நான் உங்களுக்கு மதர் ஆல்ரெடி நம்ம போன வீடியோல காமிச்சிருப்பேன், அது கூட காது பாத்துட்டு வாங்க. அதெல்லாம் ஃபுல் லென்த்ல வரும். சாப்பிடும் போதெல்லாம் இந்த காதெல்லாம் அவங்க கிண்ணத்துல படும், சாப்பாடுல படும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மெயின்டைனும் பண்ணணும், ஈஸி கிடையாது. நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய காது, அந்த கியூட்னஸே அதுதானே. இப்போ கஸ்டமர்ஸ் வந்துட்டு பீகிள் ப்ரிஃபர் பண்றதே அந்த ஃபேஸை தாண்டி அந்த காது ரொம்ப லென்த்தா வர்றது ப்ரோ. நம்ம கிட்ட இருக்கிற பப்பீஸ் எப்பவுமே ஃபுல் பவர் பேக்டா இருப்பாங்க. ஒரு பப்பி கூட சிக்கா போயிட்டு உட்கார்றதோ, டயர்டா போய் உட்கார்றதோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு இது வரைக்கும் வந்ததும் இல்லை, நம்மளும் பார்த்ததும் இல்லை. நம்ம கஸ்டமர் பிளேஸ்ல போயிட்டு நிறைய பப்பீஸ்க்கு நம்ம டயட் பிளானே எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ வரைக்குமே. நம்ம கிட்ட ஆல்ரெடி பிரெஞ்ச் புல்டாக் வாங்கினாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு குரூப்ல ஆட் பண்ணி அவங்க ஃபுல்லா ஒரு கம்யூனிட்டியா நம்ம ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பீகிள்ஸும் வந்துட்டு அதனாலதான் நம்ம உங்க வீடியோ போடுறதே, உங்ககிட்ட வந்துட்டு நம்ம ரீச் பண்ணி வீடியோ போடுறதுக்கு காரணமே நம்மளுக்குன்னு ஒரு பேஸ் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல் கம்யூனிட்டி. இப்போ வந்துட்டு
நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு பப்பி வந்துட்டு ஃபாதர் அண்ட் மதர் எப்படி இருக்கும் அப்படின்ற நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பட் நம்ம கிட்ட அந்த கவலையே இருக்காது. அவங்க எப்போ பிறந்தாங்க, அவங்க என்ன டைம்ல பிறந்த டேட்டு, டைமு, பிளஸ் எப்போ டிவார்மிங் பண்ணது, பிளஸ் எப்போ வேக்சினேஷன் பண்ணதுன்னு ஜெனைன் இன்ஃபர்மேஷனை நானே அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம கையில இருந்தா ப்ரீட் ஆகிட்டு இந்த பப்பீஸ் எல்லாமே போறாங்க கஸ்டமர் பிளேஸுக்கு. ஸோ ஜெனைனா இருக்கும் உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும் எல்லாமே. ப்ரோ பப்பி ப்ரோ நம்ம மேல் வந்துட்டு 11,000க்கோ ஃபீமேல் வந்துட்டு 9,000க்கோ கோட் பண்ணியிருக்கோம் ப்ரோ. ப்ரோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வேக்சினேஷன் போட்டு கொடுத்துருவோம். சென்னைக்குள்ளனா நம்மளுக்கு டெலிவரி நம்ம கொடுத்துடலாம். வந்து வீட்டில் வந்துட்டு அவங்க பார்த்து எடுத்துட்டு போறதா மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ப்ளே பண்ணி எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க டைம் எடுத்து அவங்க சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ டிரான்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ்கெட் சார்ஜஸும், அதுக்கப்புறம் கஸ்டமர் அந்த டிரான்ஸ்போர்ட் அந்த டிரைவர் சார்ஜஸும், இது எல்லாமே நம்ம டிரான்ஸ்பரண்டா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. எதுவுமே இடன் சார்ஜஸ்லாம் இல்லை. உங்களுக்கு வந்துட்டு பேஸ்கெட்கான பில்லும் சரி, பிளஸ் பஸ் டிரைவருக்கு நீங்க தான் காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல நடுவுல எந்த ஒரு இடன் சார்ஜஸும் இருக்காது ப்ரோ. நம்ம வந்து மேல் வந்துட்டு 11,000க்கும் ஃபீமேல் வந்துட்டு 9,000க்கும் கோட் பண்ணியிருக்கோம். நம்ம கிட்ட வந்துட்டு 2 மேலு 3 ஃபீமேல் இப்போ ரெடியா அவைலபிளா இருக்காங்க. ப்ரைஸ் கூட நெகோஷியபிள் தான் ப்ரோ. நீங்க வீடியோ பார்த்துட்டு இப்போ இந்த 1 வீக்குள்ள இமிடியேட்டா வந்து நம்ம கிட்ட இருந்து டைரக்டா எடுத்துட்டு போறீங்கன்னா நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ப்ரோ. ஒரு 500 கூட கம்மி பண்ணி தரலாம் உங்க சேனல்ல இருந்து வரவங்களுக்கு. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் நம்ம சேனலை. 7299 786 733. நம்ம லொகேஷன் சென்னை ராயப்பேட்டா.